சற்று முன்பு விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் டிடிவிக்கு ஃபோன் போட்ட டெல்லி மேலிடம். அசால்ட்டாக இருந்துடாதீங்க, ஒட்டுமொத்த கட்சியும் அழிந்து போய்விடும். பரபரப்பை கிளப்பிய டெல்லி மேலிடம். பதற்றத்தில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் இரண்டாவது அணி. விக்கிரவாண்டியில் அதிமுக போட்டியிடாமல் போனது அது திமுகவிற்கு ஒரு விதமான சாதகத்தை ஏற்படுத்தி விடுவதற்கு வாய்ப்புகள் மிக பிரகாசமாக இருக்குது. ஸோ அதை பார்த்திங்கன்னா நம்ம பண்ணிடக்கூடாது அப்படின்றதுல தெள்ள தெளிவாக பார்த்திங்கன்னா இருக்கிறாங்களாம். இந்த ஒரு சூழ்நிலையில தான் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் டிடிவி தினகரனுக்கு ஃபோன் போட்டு காரியத்தை கணக்கச்சிதமாக முடித்து விட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு சில விதமான ப்ரோக்ராம் அசைன்மெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா கொடுக்கப்பட்டிருக்கான் டிடிவி தினகரனுக்கு. டிடிவி தினகரன் என்னென்ன செய்ய போகிறார் என்பது இதில் ஒரு மிக முக்கியமான விஷயமாகவும் பார்க்கப்பட்டு கொண்டு வருகிறது அப்படின்னே சொல்லலாம். சசிகலாவும் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த விஷயத்தில் என்ன செய்யணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு தெரியாத ஒரு சூழ்நிலையை நோக்கி நகர்வை சசிகலா அவர்களும் பார்த்தீங்கன்னா எடுத்து இருப்பதாகவும் திரு என்று முடித்து கொண்டிருக்கிறாராம் நம்முடைய சசிகலா அவர்கள். ஆனால் அவர் ரீசன்ட் டைமில் போடால டெல்லி மேலிடம் சற்றே அலறி போய் இருக்கிறது அப்படின்னே நம்ம ஓரளவு கெஸ்ஸிங் பண்ண முடிகிறது அப்படின்னே சொல்லலாம் நண்பர்களே. இந்த ஒரு சூழ்நிலையில தான் இப்படியே தொடர்ந்து போச்சு அப்படின்னா விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் நிச்சயமாக டிடிவி தினகரனுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் அப்படின்றது நடக்க வாய்ப்புகள் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறது நண்பர்களே. இந்த ஒரு சூழ்நிலையில தான் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை பொறுத்த வரைக்கும் டிடிவி தினகரனுக்கு ஃபோன் போட வேண்டிய சூழ்நிலைக்கு டெல்லி மேலிடம் தனிப்பட்ட முறையில் தள்ளப்பட்டிருப்பதற்கு காரணம் பல காரணங்கள் இருக்கலாம் என்று கூறப்பட்டாலும் கூட அதில் ஒரு சில விஷயங்கள் அங்கே நீங்கள் வேட்பாளர்களை நிறுத்துங்களேன், டிடிவி தினகரன் அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா மற்றவர்கள் இப்போ பாட்டாளி மக்கள் அங்கே நிற்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஒன்று ஆதரவு கொடுக்கணும், இல்லை போட்டியிடாமல் கூட போகலாம், எதனா ஒன்று பண்ணணும். இந்த ஒரு சூழ்நிலையில் தான் இடைத்தேர்தலில் பணத்தை சப்ளை பண்ணி பாமகவுக்கு கொஞ்சம் ஒரு பக்கபலமாக இருங்க, ஒரு கடுமையான போட்டி, ஜெயிக்க போகிறது ஆளுங்கட்சி தான் அப்படின்னு நல்லாவே தெரியும் ஓகேங்களா. பட் இருந்தாலும் நம்ம ஏன் உழைக்கணும் அப்படின்னா கடும் போட்டி இருக்கணும். சும்மா எடுத்தோம் கவுத்தோன்னு சொல்லிட்டு அந்த வெற்றியை திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு கொடுத்து விடக்கூடாது என்பதில் பார்த்திங்கன்னா உறுதியாக இருந்து விட வேண்டும் நண்பர்களே. இந்த ஒரு சூழ்நிலையில் தான் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் ஃபோன் போட வேண்டிய சூழ்நிலைக்கு டெல்லி மேலிடம் தள்ளப்பட்டிருப்பதாகத்தான் நமக்கு தகவல்கள் என்பது அரசல் புரசலாக கிடைக்கக்கூடிய ஒரு செய்தியாக பார்க்கப்படுகிறது. ஸோ இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தான் விக்கிரவாண்டியுடைய இடைத்தேர்தலில் நிச்சயமாக அது என்ன மாதிரியான ஒரு அந்தர்பல்ட்டி அரசியலை பார்த்திங்கன்னா கொடுக்க வாய்ப்பு இருக்குன்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா விக்கிரவாண்டி இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் எலெக்ஷனாக பார்க்கிறேன் நான். எனக்கு தெரிஞ்ச திமுகவிற்கும் சரி அல்லது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு